திருச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். நாங்கள் நிற்கல ஒதுங்கிக்கிறோம் சொன்ன பிறகு அந்த கட்சி யாருக்கு ஓட்டு போடுங்க யாருக்கு ஓட்டு போடாதங்க என்று பிரச்சாரம் பண்றதை நாமளும் பார்க்கிறோம், சமூக வலைதளத்திலாம் பார்க்கிறோம். அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா அதை நான் பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், தேர்தலில் 3வது 4வது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கின்றார். இன்னைக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, இவங்க முதல்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய டெஸ்பரேட் மெஷர். அதாவது கடைசி கட்டத்தில் யாரும் கூட இன்னொரு கட்சி வந்துவிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏ டீம் பி டீம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க சொன்ன அந்த கட்சி இன்னைக்கு பிரச்சாரம் பண்றாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்க ஏ டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஏ டீம் என்கின்ற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி டீம் என்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றும் ஒரு முறை அது நிரூபணமாகிறது. எதிரொலிக்கணும். ஆனால் எதிரொலிக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்கன்னா, எப்பொழுதுமே தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணும் போது தான் நமக்கு தெரியும், ஏன் மக்கள் ஒரு மாதிரி ஓட்டு போட்டாங்க, இப்படியே போட்டாங்க, அப்படியே போட்டாங்க. எதிர் ஒலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதை மக்கள்கிட்ட பேசுகிறோம், மக்களும் மனதில் வச்சிருக்கிறாங்க. எனது ஒரு சாதாரண கள்ளச்சாராய சாவு என்று சொல்வதை விட இது ஒரு கள்ளச்சாராய கொலை என்று தான் பார்க்க வேண்டும். கொலை ஏன்னா கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் டாஸ்மார்க்கில் அடிக்ஷன், இன்னொரு பக்கம் மலிவு விலையில் கள்ளச்சாராயம் கிடைக்குது. இரண்டும் ஒரே இடத்தில் நடக்கும் பொழுது அரசனுடைய தன்மைதான், அரசனுடைய செயலில்லாத தன்மைதான் இன்னைக்கு கள்ளச்சாராய சாவுகள் இவ்வளவு சாவுகளை ஏற்படுத்தி இருக்கு. அதனால் இன்னைக்கு மக்கள் இதெல்லாத்தையும் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, அதை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஸோ இடைத்தேர்தல் ஒரு எம்எல்ஏனால ஆட்சி மாற போகிறது இல்லைங்கண்ணா. பட் இடைத்தேர்தல் ஒரு மெசேஜ். இடைத்தேர்தல் இவங்க ஜெயிச்சிட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிருச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க, இதனால் ஆட்சி மாறப்போவது கிடையாது. ஆனால் மக்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் அது. மக்களுடைய அதிருப்தி ஒரு இடைத்தேர்தல் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆனால் இடைத்தேர்தல் அதே நேரத்தில் நியாயமான முறையிலும் நடத்தப்பட வேண்டும், அதுவும் எங்களுடைய வேண்டுகோள். இது நடக்கும் என்று நம்புகின்றோம். எல்லாருக்கும் அவருடைய கருத்து இருக்குண்ணா, அவருக்கு அவருடைய கருத்து சுதந்திரம். அரசியலுக்கு வர்றாங்க, மக்கள் முன்னாடி நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கருத்தை வைக்கட்டும். ஒன்றிய அரசு வரணும், அது 2வது வரங்கண்ணா. ஸோ நீட்ட தேவை பொறுத்தவரை அவருடைய கருத்து என்ன இருக்கோ அதை சொல்லட்டும். அது உதாரணத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நீட்டை பற்றி மாற்று கருத்து இருக்கு. அது ஒரு ஆரோக்கியமான அரசியல்ல எல்லா கருத்துக்களும் இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நீட்டினுடைய எங்களுடைய ஆதரவு இன்னும் வலிமையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். காரணம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர், நீட்டில் யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்கிறாங்க, எத்தனை பேர் போயிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் பொய் சொல்ல போகிறது இல்லை. அதனால் நாங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் நீட்டை சப்போர்ட் பண்ணுறோம். ஆதாரத்தின் அடிப்படையில் நீட் யாருக்கும் எதிரானது இல்லை என்பது 2016 ஒரு ஆண்டும் கூட புரிவாது. இந்த வருஷம் எடுத்துக்கங்க, 59% பாஸ் மார்க், ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் இந்த லாஸ்ட் 5 years. ஆல் இந்தியா டாப்பர்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து. போன ஆண்டை போல இந்த ஆண்டும் அதிகமாக நீட்டு மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக போறாங்க. நாங்கள் திரும்ப கேட்கறது, இன்னைக்கு சட்டப்பேரவையில் 2-3 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நீட்டை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வரதுக்கு என்ன பிரச்சனை தான் நாங்கள் கேட்கிறோம். தீர்மானம் கொண்டு வரும் பொழுதே நீட்டுக்கு 10 ஆண்டுகள் முன்பு, நீட்டு வருவதற்கு 10 ஆண்டுகள் முன்பு எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க, யாரு, ஒரு டேட்டா. நீட் வந்த பிறகு எத்தனை பேர் போனாங்க. நீட் 2016 கிட்டத்தட்ட உங்களுக்கு 15-16 பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா. ஸோ இந்த 10 ஆண்டுகளுக்கான டேட்டா, இதுக்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கான டேட்டா கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சுதேனா? இல்லைங்க, இங்க பாருங்க, டேட்டாவை பாருங்க, நீட் வந்த பிறகு சரியில்லை, ஓபிசி சமுதாயம் போல, எஸ்சி எஸ்டி சமுதாயம் போல, பிற்படுத்தப்பட்ட மக்கள் போகல, பழங்குடியின மக்கள் போல அப்படின்னு கொண்டு வாங்க. இல்லை, அந்த டேட்டா நமக்கு இருக்கு, இல்லை. இதை மாநில அரசு டேட்டாவே கொடுக்காம வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை, தங்களுடைய கருத்தை சொல்லும் முன்பு எப்பவுமே ஒரு சயின்டிபிக் பேசிஸ்ல ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா அந்த அரசியல் நிலைத்திருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த நீட் எதிர்ப்பு அப்படியே வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த நீட் எதிர்ப்புக்கு எத்தனை பொய் சொன்னாங்க, ஒரு கையெழுத்தில் நீக்கிடுவோம், இப்படி நீக்கிறோம், அப்படி நீக்கிறோம். இந்தியாவில் எல்லா இடத்திலும் இதுவரை நீட்டை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மம்தா பானர்ஜி நீட்டை எதிர்க்கிறாங்க. ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் 7 ஆண்டுகளா நீட் எதிர்க்கலையே. 2017 மம்தா பானர்ஜி எதிர்த்தாங்களா, 18 எதிர்த்தாங்களா, 19 எதிர்த்தாங்களா? இன்னைக்கு இந்தி கூட்டணி திமுக எதிர்க்குது, பிஜேபி எதிர்ப்பதற்கு நீட் ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு 2வது, இப்ப நீங்க சொன்னீங்க நடிகர் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா, நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும். இந்தியாவுடைய அரசியலமைப்பு என்ன உணர்த்தது? இந்த கட்சிகள் எல்லாமே 2021 முன்னாடி ஒன்றியங்கிற வார்த்தை வந்துச்சா? இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்களும் கூட
திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம், நோ ப்ராப்ளம். திமுக சார்ந்த அரசியல் கையில் எடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும். எங்களுக்கு அது சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்கள் விளையாட போறோம். ஸோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க, போகட்டும், சந்தோஷம். திமுக அங்கேயே இருக்கட்டும், போட்டு சந்தோஷம். அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க, சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகுது. ஏன்னா பாருங்க, பெரும் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் மட்டும் தனித்திருக்கு. அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். 4 முனை போட்டியாக வரும்பொழுது தமிழகத்தில் 25% ஓட்டு வாங்கினா எம்எல்ஏ ஆயிரலாம். அதான் 2024 தேர்தலுடைய தாக்கம். அப்ப பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தம் மட்டும் தனித்திருக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிய அரசு, எல்லா கட்சிகளும் நீட் எதிர்ப்பு, எல்லா கட்சிகளும் இப்படியே, எல்லா கட்சிகளுக்கும் இருமொழி கொள்கை, எல்லா கட்சிகளும் அப்படி இருக்கட்டும். அவங்க மிச்சிருக்கக்கூடிய 40% ஓட்டை பிரிச்சுக்கிட்டோம். ஆனா தமிழகத்தில் எத்தனையோ சதவீத மக்கள் இன்னைக்கு 3 மொழி வேணும்னு கேட்கிறாங்க. 3வது மொழி எனக்கு பிடித்த மொழி வேண்டும் என்று கேட்கின்றார். அது இந்தியா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும். தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் நீட்டு வேண்டும் என்று சொல்கின்றார். அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தான் வரப்போறாங்க. அதனால் இது எங்களுடைய அரசியலுக்கு இன்னும் பலமாக நான் பார்க்கின்றேன். விஜய் அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து திமுக சார்ந்த கொள்கைகளை அவர்கள் எடுக்க 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 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்பட்ட எங்களுடைய வாக்கு, எங்களுடைய அங்கீகாரம் இருக்கக்கூடிய மக்களுடைய எங்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு அது ஆதரவாக வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் இது அரசியல் கட்சி தலைவராக நீங்க விஜயோட கமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வரவேற்பேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுடைய அரசியலுக்கு அது நல்லது, அது எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு அது நல்லதுதான். ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக அந்த கருத்தை பார்த்தீங்கன்னா அது சரியில்லாத கருத்து என்று சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக் டேட்டாவை பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா, பேசினாங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்துங்க. மோடி சொல்லுங்க. நான் 2 நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்க்கும் பொழுதுங்கன்னா புதிய கல்விக் கொள்கையும் மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை பற்றி நம்ம பேசணுங்கண்ணா. அன்னைக்கு பேசினதை மறுபடியும் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணி மறுபடியும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்குங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லியிருக்கு. குறிப்பா புதிய கல்விக் கொள்கையில தான் முதலாக இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவரைக்கும் மும்மொழி கொள்கை தான் இருந்துச்சு. யாராவது திமுக காரங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 கல்விக் கொள்கை, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி, செகண்ட் எஜுகேஷன் பாலிசி, 2 கல்விக் கொள்கையும் கூட இந்தியாவை பொறுத்தவரை ஹிந்தியை கட்டாய மொழியாக வைத்திருந்தார். எப்பன்னா 2020 வரைக்கும். அது திமுக இல்லைன்னு சொல்லாங்கன்னா 2020 வரைக்கும் இந்தியாவில் ஹிந்தி என்பது கட்டாய மொழியா இருந்துச்சு. அதான் அபிஷியல் கல்விக் கொள்கை. அது தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ணாம இருந்திருக்கலாம், அது வேற. ஆனா இப்பதான் முதலாக புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி ஆப்ஷனல் வந்திருக்கு. நீங்க ஹிந்தி படிச்சா படிங்க, இன்னொரு மொழி படிச்சாலும் படிங்க, மலையாளம் படிச்சாலும் படிங்க. இது புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழக அரசினுடைய கல்விக் கொள்கையில அவங்க கொண்டு வந்திருப்பால் என்ன சொல்றாங்கன்னா, நாம விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வந்தா, மோடி ஐயா கொண்டு வந்தா அது குலக்கல்வி திட்டம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கையில ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதாவது மீனவ நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி, தனியார் பள்ளியில ஒரு மாணவர் படிக்கிறாங்க, அவங்க தந்தை தாய் எல்லாம் மீனவரா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கடற்கரையோரத்தில் சொல்லிக் கொடுப்பாங்களாமா. என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்களாமா? அவங்களுக்கு படகை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கடலை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க, நாட்டிக்கலை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க. இது குலக்கல்வி இல்லையானே? அப்ப மீனவரா இதே லாஜிக்கல் நான் கேட்கிறேன். இது மாநில அரசுடைய கல்விக் கொள்கையில கடலோர பகுதியில் நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படின்னா இது குலக்கல்வி இல்ல. ஆனா விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் விஸ்வகர்மாக்கள், அது இல்லாம 13 சமுதாயம் அவர்களுக்கு லோன் மூலமாக தொழிலை விஸ்தாரப்படுத்துங்கன்னா உடனே முதலமைச்சர் அவர்கள் இது குலக்கல்வி அப்படிங்கிறாங்க.